ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். வெரி குட். தட் இஸ் த ஸ்பிரிட். We are class apart. Always scholars up. We are the beacon light for the whole universe because we are the beloved children of our beloved Guruji. Me tera, I am yours. குருஜியோட பர்த்டே ரொம்ப அழகா மிக மிக அற்புதமாக தெய்வீகமாக கொண்டாடப்பட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு அது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு சந்தோஷம். அம்மா குழந்தைங்களுக்கு செஞ்சு பாப்பா, அம்மாவை உட்கார வச்சு குழந்தைங்க சேரச்சு அம்மாவுக்கு தனி சுகம் இருக்கும். அந்த ஒரு பெருமிதத்தை, ஒரு பூரிப்பை குருஜியில பார்க்க முடிஞ்சிச்சு. 82 உருவாகி எத்தனை 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 கோடி மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ஒரு அற்புதமான சுதர்சன கிரியாவின் தந்தை நமது குருஜி. அதுக்கு நம்ம முதல்ல always have a sense of gratitude. சுதர்ஷன கிரியாவுக்கு முன், சுதர்ஷன கிரியாவுக்கு பின். There's a line of demarcation where your own consciousness will stand as an example that what it was and what it is now. அதுக்கு வேற சாட்சியே தேவை. We are all very happy. So we let us always have the kind of a sense of gratitude. அது ரொம்ப ரொம்ப தெய்வீகமான குணம். அந்த பிரபஞ்சத்தோட நாம உரையாடுறதுக்கு அற்புதமான ஒரு உரையாடல். That link is a gratitude. எந்த உயிர் எண்ணுரு யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவனால் பூஜனை உண்டு. என்ன ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் உளமாற தேங்க்ஸ். அதே போல உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு உயிருக்கு உதவி பண்ண மனசார செய்யுங்க. நீங்கள் ஒரு மடங்கு சேர்ந்த 10 மடங்காக உங்களுக்கு திருப்பி. அது எந்த விதமான மாற்று கருத்துனே கிடையாது. பிகாஸ் தட்ஸ் த ஒன்லி லாங்குவேஜ் த பிரபஞ்சம், த யூனிவர்ஸ், த கிரியேட்டர், த காட், whatever name you call, can reciprocate, can get in touch with you. உணர்வு பூர்வம். உள்ளது உணர்வு. உள்ளதை உணர உணர்வு வேறு இன்மையின் உள்ளது உணர்வாகும் முந்தி பெற உணர்வே நாம இவ்வளவு முந்தி. யாருடைய உணர்வையும் நாம நம்ம பேச்சு, எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஒரு விரிவாக்கத்தை கொண்டோம். அப்ப யூ ஆர் காட், யூ ஆர் காட், யூ ஆர் காட் அண்ட் வி ஆர் காட். நாம தான் கடவுள். இது சாத்தியக்கூறு, சத்தியமாக நடக்கக்கூடியது. பிரபஞ்சத்துடன் நீங்கள் உரையாடலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை அள்ளி வழங்கும். உங்கள் மூலமாக தன் அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க இந்த பிரபஞ்ச உணர்வோடு சேர்ந்து போயிட்டே இருங்க. யூ பிகம் அ ஃபிட் இன்ஸ்ட்ருமெண்ட், a beautiful instrument that kind of godliness. அந்த இறை உணர்வுக்கு நீங்கள் ஒரு அற்புதமான கருவியாகி விடுவீர்கள். Then you become the source of joy, you become the source of love, you become the source of enthusiasm. இந்த ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை பாருங்க, பசுமாடு கண்ணு போட்ட உடனே ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கண்ணுக்குட்டி உங்களால் பிடிக்க முடியுமா பாருங்க. கட்டி போட்டால் ஒழிய, இல்லாட்டி அவங்க அம்மா கத்தினால ஒழிய, அது எங்கேயோ துள்ளி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும். இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் எனர்ஜி பீங் எக்ஸ்பிரஸ்டு பை த நேச்சர், மதர் நேச்சர். நம்மளும் அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாம் திருவிழாக்கோ கோயிலுக்கு போனோம்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தையா இருந்தப்ப அந்த கோவில் பிராகாரங்கள்ல எப்போச்சும் நடந்திருக்கீங்களா? ஒரு 2 வயசு வாழ்ந்து 3, 5 வயசு வரைக்கும் அம்மா எங்கேயோ வருவே, போகாதரா, இங்க எப்படி வேணும் அப்படி வேணும் கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் காதுல கேட்காது. இங்க போவோம், அங்க ஏறுவோம், இங்க ஏறும், யாரோ ஒருத்தர், யார் பையன் வாழ் இப்படி ஏறானே. தட் இஸ் தி எனர்ஜி we are gifted with. That is the closest link with the mother. So today நான் பார்த்தவன ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. அந்த gratitude to Guruji. Let's start the session of knowledge. நம்ம ஆசைன்னு சொல்றோம். ஆசை என்பது என்ன? ஏன்னா எப்பொழுதுமே இருமை என்பது இருக்கிற வரைக்கும் அந்த கம்பேரிசன் தவிர்க்க முடியாது. ஒப்பிட்டு பார்த்தல் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஒப்பிட்டு பார்த்தல் தவிர்க்க முடியாது என்பது நமக்கே நல்லது கொடுக்கணும். நம்ம யாரை ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அவருக்கு நல்லது பண்ணணும். சப்போஸ் யூ ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் த ஸ்கூல்,
எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே ஃபர்ஸ்ட் மார்க் பிரமாதம்டா இப்படி சொல்லுவாங்க. அப்ப நம்ம கூட அவன் மாதிரி வரணும், நம்மளும் நல்லா படிக்கணும்ன்ற உத்வேகம் வந்ததுன்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அது எப்படி அவனுக்கு மட்டும் வந்துடுச்சு எனக்கு வராம அவன் இதான காப்பி வச்சிருக்கான்னு சொன்னா தட்ஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பார்க்கலாம். இப்ப அதை ஒட்டி ஒரு அற்புதமான திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய முதல் தந்திரத்தில் ஒரு பாடல் 229வது பாடல் என்ன பார்க்கலாம். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர், வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர், வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்தினர், வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்தினர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம், வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். வேதாந்தம் கேட்டவர், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார். அற்புதமான திருமந்திரம் பார்க்கலாம். பார்த்தோம்னா ஆசைக்கோர் அளவில்லை இந்த அகிலமெல்லாம் கட்டியாளிலும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேச நிகரார், நேசித்து ரசவாத வித்தை செய்வார் வெகு நாள் இருந்துமே நிலையாகவே காய கல்பம் தேடி நெஞ்சு கொண்டார், எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும், நான் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழியை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய், பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணமே தாய் மனவர். அற்புதமான பாடு. இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு அற்புதமான ட்ரெஸ் கிடைச்சா நீங்க இந்த நீயா நான் பாருங்க, இந்த கோபிநாத் கான்டாக்ட் பண்றச்சு ஒரு வேடிக்கை, ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ், ஒரு சாட்சி பூதமா பாருங்க. பார்த்தோம்னா நானும் என்னுடைய துணைவியாரும் உட்காந்து பாப்ப சண்டேல ஷீ இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். அப்ப ஒரு இதுல ஒரு 2 பேர் கேட்கறாங்க, உங்க வார்ட்ரோப்ல எத்தனை ட்ரெஸ் இருக்கு? என்கிட்ட 300 புடவை இருக்கு. நல்ல நாள் கஷ்டம் ஒரு புடவை வாங்காம நான் போனதே கிடையாது. ஓ, இத்தனையும் உடுத்த முடியுமா உங்களால? ஏன், நாளுக்கு ஒண்ணா முடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, என்ன ஒண்ணு, என் வேலைக்காரி மை சர்வெண்ட் மைண்ட், இதெல்லாம் இந்த காதல கேட்டது இப்படிப்பட்டவர்கள் இருக்காங்கன்னு நான் யோசிப்பேன். என்னோட சர்வெண்ட் மைண்ட் மட்டும் என்கிட்ட இருக்கிற மாதிரி புடவையை கட்டிட்டு வந்தா அந்த புடவையை நான் கட்ட மாட்டேன். அது எப்படி நான் கட்டுற மாதிரியே புடவையும் என்னுடைய வேலைக்காரி காட்டலாம்? இன்னொருத்தர் தனி பிளாட், சொந்த பிளாட் இருக்கு, இன்னொரு பிளாட் எடுத்து பிளாட்ல 5-6 பீரோ, அது நிறைய புடவை. என்னடான்னு எனக்கு எது பார்த்தாலும் வாங்கணும் போல இருக்கு, வாங்கிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அது பாட்டு இருக்கட்டும். இப்ப என்ன ஆகி போச்சு? உங்களுக்கு எதனா வம்பு உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கான்ட்டு கோபிநாத்தை திருப்பிக்க. அப்போ யோசிச்சு பார்ப்பேன், இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுக்கும் அந்த உடலை பாதுகாக்க ஹீட், உஷ்ணம் தான் உயிர். நம்முடைய மணிப்புரகா, நம்முடைய தொப்புள், அதுதான் த பவர் ஹவுஸ். The powerhouse only will maintain the heat of the body. நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, கொடைக்கானலுக்கு போனாலும் சரி, ரிஷிகேஷுக்கு போனாலும் சரி, கைலாஷுக்கு போனாலும் சரி, உங்க வாயில ஒரு தெர்மாமீட்டர் வச்சா it will show 98.4 degree Fahrenheit. How is it? How is it possible? What is the mechanism, the self-intelligence your body has, that it has to maintain the constant temperature? Because you have to be alive. அதுதான் the sense of survival, the thirst of survival, sense of hunger, sense of sleep, sense of procreation, sense of survival. இங்கிருந்து டார்ஜிலிங் போறீங்க, உடனே எல்லாம் வார்ம் கிளாத்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஏன்? இந்த உடம்புல ஹீட் இருக்கணும். அப்ப மனிதன் மட்டும்தான் வார்ம் கிளாத்ஸ்ல எடுத்துட்டு போறான். சரியா? இங்க இருக்கிற எரும மாடு இமாச்சல் பிரதேஷ் போனா உயிரோடு இருக்காது, அது திரும்பி சென்னைக்கு தான் வரும். அதே போல இமயமலையில சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த லிமோ மத்த எரும மாடு ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா they will have a thick fur. அது அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கும், கம்பளி சட்டையோட இருக்கும். இயற்கை கொடுத்தது. அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. எந்த இங்க இருக்கிற குரங்கு பாருங்க,
அங்க ரிஷிகேஷ் இருக்கிற குரங்கு பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. அதுவும் இல்லாமங்க நீரூற்றுக்கள், வெந்நீர் ஊற்றுக்கள் இருந்துச்சுன்னா அதுல குரங்கு எப்பவும் குச்சின்னு இருக்கு, விளையாடிட்டு இருக்கும். நம்ம கையை வச்சா நம்ம கை சுடும். வாட் இஸ் இட்? அதுதான் இயற்கையினுடைய அற்புதங்கள். அதை பார்த்து ரசிக்கணும். அதே நேரத்தில் ஒரு கேள்வி வரணும், நான் மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கேன்? அங்கத்தான் இறைமை சொல்றது, அட மடையா, அவைகள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டது. இறைமை சொல்றது, அம்பாள் சொல்றா, டேய் நீ பார்த்து என்ஜாய் பண்றது எத்தனையோ வச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணு. ஆனா அதே கேள்வியில நான் எங்கிருந்து வந்தேன், நான் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கேன் என்ற கேள்வி உனக்கு வரணும். அதுதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹவு ஐ ஆம் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆல் த அதர் கிரியேஷன்ஸ். வேற எந்த கிரியேஷனுமே கோட்டு போடல, அண்டர்வேர் போடல, சட்டை போடல, டை கட்டல, நான் மட்டும் ஏன் இப்படி பண்றேன்? ஏன்னு உங்க உடம்பு தாங்காது. குளிர்காலத்தில் கோட்டையும் கம்பளியாடையும் விரும்பக்கூடிய உங்க உடம்பு மே மாசத்துல, ஏப்ரல் மாசம் எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஃப்ரீயா இருக்கணும், அக்காடான்னு இருக்கணும், உண்டா இல்லையா? So the body has got the self-intelligence. That self-intelligence is the basis of the divinity. இறைமை அங்குதான் உங்களுக்கு ஒரு நிவிருத்தி கலா. சிவசூத்திரால அற்புதமா ஒரு நிவிருத்தி கலா. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் 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 அப்படி? அந்த தேடல் தான் இறைவனுடைய முதற்படி. நான் யார் என்ற கேள்வியினுடைய அஸ்திவாரம். அப்பதான் யோசிப்பீங்க, இதே நான் மட்டும் ஏன் கம்பளி சட்டை போட்டுக்கணும்? சரி, கம்பளி சட்டை போட்டுக்காம நானு டார்ஜிலிங் போறேன், போய் பாருங்க. கட 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 உடம்பு ஆடும். உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொலை நடங்கும். உங்க குடல்ல கடகடங்கும். இதான் நான் அனுபவிச்ச ஒண்ணு. என் டாக்டர் யூஎஸ்ல இருக்கா. அங்க போற ஒரு முறை போன முதல்ல கேன்சர் சிட்டி. அங்க போனப்ப எங்க மாப்பிள்ளை ஒரு அரணிச்சார் போட்டுக்கிட்டு, இந்த காலத்து பசங்க மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு போறாரு வர்றாரு. நானும் ஏன்டா இவன் போட்டுக்கிறச்சா நான் முடியாதா, நான் ஒரு யோகா டீச்சர் ஆச்சே அப்படின்ட்டு நானும் ஒரு வேஷ்டி சட்டை போட்டு அப்படி திரிஞ்சிடுறது. சாயங்காலம் 7 மணிக்கு மேல ஏதோ ஒண்ணு போட்டுக்கணும்னு தோன்றும். ஏன்? பிகாஸ் உங்கள் உடல் என்பது ஒரு இடத்துல இருந்து பழக்கப்பட்டுடுச்சு. அது மாறும் பொழுது உங்களுக்குள் அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த தேவைதான் இறைவன் கொடுத்த ஒரு பயிற்சி, ஒரு புள்ளி. ஏன் 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 என்ற கேள்வி. அதனால யோசிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்கு? ஏதோ ஒரு இறை சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு அறிவு மனிதனுக்கு மட்டுமே கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். அதுதான் இறைவனுடைய நோக்கி செல்ல ஆரம்பத்தின் பயணத்தின் ஆரம்பம். அதுதான் உங்களுக்கு அந்த கேள்வி எடுத்துட்டே போகும். ஒவ்வொரு உயிரையும் பார்க்கிறச்ச உங்களுக்கு சிலந்தி தானே தன்னுடைய வலையை பிரிக்குது. கரெக்ட். தவளை முட்டை வச்சு குட்டியை தலைப்பரட்டான்னு வரும். அது வந்த உடனே அது பெருசார வரைக்கும் கூடவே பார்த்துக்கும். இதுல நீங்க இன்னும் ஜியாகிரபியில், நேஷனல் ஜியாகிரபியில் பாருங்க. இயற்கையின் அற்புதங்கள் அளப்பரியவை, அளவு இல்லாதவை. அப்போ இறைமை நமக்கு உணர்த்தது, இத்தனைய ஆராய்ஞ்சு பார்க்கிறியே, அப்போ உனக்குள்ள அந்த படைக்கும் தன்மை இருக்கிறது. யூ ஹவ் காட் த பவர் ஆஃப் கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி. மற்ற எந்த உயிரினத்துக்குமே கிடையாது. மனித பிறவிக்கு மட்டும் தான் கிரியேட்டிவிட்டி இஸ் தேர். எல்லா விதத்திலையும் சித்தனை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும் பூதத்தில் வியதுலக வைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம், ஆஹா பல பல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தார் எங்கள் இறைவா. முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய், பக்தி என்றொரு வழி சமைத்தாய் எங்கள் பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். மகாகவி பாரதி, மிகப்பெரிய சித்தர் ஞானி. அப்பேற்பட்ட பாரதி சொல்றாங்க, இயற்கையின் அற்புதங்களை பார்த்து ஒரு சின்ன குழந்தை கை கொட்டி சிரிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணும், அதுல மூழ்கிடாது. எப்படி இதை ரசிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு? அந்த ரசிப்பு தன்மை எங்கிருந்து எனக்குள்ள வருது? உணர்வின் பார்ப்பட்டது தான் இறை. யாம் பெற்ற இன்பம் பெருகைய வயல் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தான். அற்புதமா. அதுபோல ஆசைகள் தவிர்க்க முடியாதவை. அந்த ஆசைகள் அளவுக்கு மிஞ்சி போறச்சு. எவ்வளவு வச்சுக்கோ நீங்க ஒரு நாளைக்கு? ஒரு புடவை, ஒரு டீ, ஒரு ஷர்ட், ஒரு பேண்ட், சரியா?
30 பேண்ட் 30 ஷர்ட்டை வச்சுக்கிட்டு 300 ஷர்ட்டும் 300 பேண்ட் வச்சுட்டு இருக்கச்ச உடம்புல போட்ட துணி கூட இல்லாம எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, நிராதரவா இருக்காங்க. அவர்களும் உன்னை போல் மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள் தானே, அதை உணர வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை, வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தலர் இது. அப்படி ஒரு பசுமாடு இருந்துதான், அது அவங்க சொந்தக்காரரு ஒரு பெரிய புல்வெளியில போய் கட்டினார். அந்த பசுமாடு நினைவு ஆஹா இஷ்டமா நம்ம பச்சைக்கு பச்சைக்கு எல்லாம் சாப்பிடலாம், இந்த புல்லுலாம் எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பிச்சது. அப்படியே வேக வேகமா கச்சக்குன்னு பாத்திருக்கீங்களா, பசுமாடு கட 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 சாப்பிடும், முள்ள சாப்பிடாது. நம்மளாம் 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதுக்கு அசை போடுதல் என்ற ஒரு தன்மை உண்டு. அதனுடைய இறைப்பையில 3 பை இருக்கு, நமக்கு இருக்கிறது ஒத்த பை தான். முதல்ல அவசர அவசரமா சேர்த்து முதல்ல பையில வச்சுக்கோம், அப்புறமா மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிழல உட்காந்துக்கிட்டு சாவகாசமா அசைப்போம். இதெல்லாம் பார்த்தோம்னா தனி ஆனந்தம். கிராமத்துல குரங்குங்க அப்படிதான் பாருங்க, கட கட கடன் 2 கண்ணும் பெருசாயிடும், அங்க அடக்கிக்கும், அப்புறம் மல்லமா சாப்பிடும் இல்லையா? அப்பேற்பட்ட நிலை மனிதனுக்கு இருக்கும் பொழுது எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு, இதெல்லாம் ஆழ்நிலை மனப்பதிவுகள், சப்கான்சியஸ் லெவல். ஆல் தீஸ் திங்ஸ் கெட் இம்பிரிண்டட், கெட் அப்படியே இருக்கு ஆழ்நிலை மனப்பதிவு. அது நம்ம மனித பரிவர்ச்ச வெளியே வருது, தப்பு கிடையாது. ஆனால் பகுத்தறிவு என்பது நாம் அங்கதான் அப்ளை பண்ணணும். எத்தனை பேருக்கு இந்த தீபாவளிக்கு நம்ம வாங்குற அந்த புடவையும் இதையும் மற்ற வேஷ்டியத்தை யாருக்காச்சும் கொடுப்பாங்க, இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி மற்ற உயிர்கள் நம்மை போன்றதுதான் நினைக்கும் நிலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இந்த வள்ளலார் அவ்வளவு தூரம் போக வேண்டாம், அறம் செய்ய விரும்பு ஔவையார் சொன்னாங்க. விரும்புன்னு தான் சொன்னாங்க, செய்ய சொல்லல. அட்லீஸ்ட் நம்ம நல்லது பண்ணணுங்கிற எண்ணமாவது வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் மெய்ப்படல் வேண்டும். ஆக நினைவு நல்லது வேண்டும், நினைக்கிற நினைப்போதும் இல்லை. அதுதான் திருமந்திரத்தினுடைய அற்புதமான இதை பார்த்தோம்னா, வேதியர்கள், வேதியர்கள் என்றால் கற்றுணர்ந்தவர்கள், அறிஞர்கள். இன்னைக்கு உடனே வேதியர்னா பிராமணன் நினைச்சுக்காதீங்க, பிரம்மத்தை உணர்ந்து வாழ்ந்தான் பிராமணன், பிறப்பால் அல்ல, அது இவனுடைய உணர்வால் வரக்கூடியதான் பிராமணன். அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன். அப்போ வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர். இந்த உலகத்துல எவ்வளவு அறநூல்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம், ஒரு வேதத்தினுடைய எசன்ஸ், அதுதான் உபனிஷத்து. உபனிஷத்துக்கு மற்றொரு பெயர் வேதாந்தம். அந்த வேதம் தான் அந்த ஒரு உபனிஷத்து. எத்தனை உபனிஷத்து இருக்கு இல்லையா? ஈசாவாசிய உபனிஷத்து இருக்கு, கேனோ உபனிஷத்து இருக்கு, மாண்டுக்கிய உபனிஷத்து இருக்கு, எவ்வளவு இருக்கு. அத்தனை உபனிஷத்துகளிலும் அந்தந்த ஒரு அந்தந்த ஒவ்வொரு வேதத்தோடும் சம்பந்தப்பட்டது. கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு வரும், அதனோட சம்பந்தப்பட்ட அந்த எசன்ஸ் தான் அந்த அற்புதமான வேதாந்தம். அப்பேற்பட்ட உபநிடதங்களை கரைத்து குடித்தவர்கள் வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர். உபனிஷத்துக்கள்லாம் கரைச்சு குடிச்சவங்க 1008 உபனிஷத்து இருக்கு, அதுல 108 உபனிஷத் முக்கியம். எல்லாமே பாருங்க, அதுலயே முக்கியமான 11 உபனிஷத். அந்த 11 உபனிஷத் கேட்டீங்கன்னா நீங்க தான் மூவே அப்படி உபய வேதாந்தி, இல்லாட்டி கணபாடிகள் சொல்லுவாங்க. எல்லா ஒரு வேதங்களை கற்றுனருக்கு கணபாடிகள் சொல்லுவாங்க. அத்தனையும் நீங்க படிச்சு. அப்பேற்பட்ட வேதியர்கள் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சுட்டேன், நான் கணபாடி, நான் உபய வேதாந்தி சொல்லக்கூடியவர்கள் கூட வேதாந்தம் கேட்கும் தம் வேட்கை ஒழிந்தனர். எவ்வளவு படிச்சிருந்தோம், அவனுக்கு அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, மாட்டு பசு மாட்டுக்கு பால் கறந்துருப்பான் ஒருத்தன். நான் பார்த்தவன், பசுமாட்டு பால் கறந்துட்டு அந்த பால் ததும்ப அந்த வீட்டினுடைய அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு, அம்மா நீச்ச தண்ணி இருந்தா என்ன கொடுமா, நீச்ச தண்ணின்னு அதுக்கு முன்ன நாள் பழைய சாதம் சொல்றேன்னு மீந்து போற சாதம், அந்த சாதத்துல தண்ணி போட்டு வச்சிருவாங்க, தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. காலையில இருந்துச்சு அதை கரைச்சி அதுல கொஞ்சம் மோரோ கொஞ்சம் உப்போ போட்டா அது பேர் நீச்ச தண்ணி. வேற உபயோகமே படாது பசுமாட்டுக்கு மறுபடியும் கலக்கி ஊற்றுறது. அம்மா நீச்ச தண்ணி கொடுமா அப்படிமா. இவர் அப்பதான் எல்லாம் பண்ணிட்டு வருவார். பண்ணிட்டு வந்த உடனே சந்தியா வந்தனம், இந்த அம்மா இந்த அப்பா அப்படி
பார்த்து மேல பண்ண போறது, தூக்கி ஊத்து. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அறிவு கெட்டவளே மூதேவி. காலையில அழகான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரும். தூக்கி ஊத்து, மேல பட போறது, தீட்டாயிடும் அப்படின்னு சொல்றப்ப வேதாந்தம் கேட்கும் தம் வேட்கை ஒழிந்தினர். அவனுக்கு 2 கை 2 காலு, அவனுக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும். அந்த உணர்வு இல்லாமல் நான் மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ தீண்டத்தகாதவன் அந்த உணர்வு இன்னைக்கு இருக்குங்க. திருநெல்வேலி பக்கம் இருக்கு இன்னைக்கு. வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம் மடமடையா. வேட்கை ஒழிந்த இடம் எங்க உனக்கு ஆசைகளும் வித்தியாசமும் இல்லையோ அந்த இடம் தாண்டா இறைமை இருக்கக்கூடிய அற்புதமான இடம். அது கேள்விப்பட்டிருப்பேன். அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் குளிச்சுட்டு வர்றார். ஒரு தீண்டத்தாகவன் அந்த காலத்துல பாறை எண்ணம் இல்ல கட்டி ஏதோ ஒரு அந்த அழுக்கு மூட்டை ஒரு கையில ஒரு கம்பு வச்சுட்டு வர்ற. அப்பா கொஞ்சம் ஒதுங்கி நெல்லு, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், அம்பாள் சந்தைக்கு போறேன். நீ இந்த உடம்ப ஒதுக்கி நிக்க சொல்றியா, இதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ஒதுங்கி நிக்க சொல்றியா? திஸ் கொஸ்டின் ஆதிசங்கரர் ஆடி போயிடுது. உடனே அவர் ஞானி 2 கையெடுத்து கும்பிட்டு, ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க, இவ்வளவு கத்தறிந்தும் எனக்கு புத்தி இல்லாம போயிடும், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்க அப்படியே இருங்க அப்படின்ட்டு இவர் ஒரு அப்பேற்பட்ட பாடம் அப்பேற்பட்ட ஆதிசங்கரருக்கு கிடைச்சது. நீ இந்த உடலை ஒதுங்கி நிற்க சொல்கிறாயா, உடலில் இருக்கக்கூடிய உன் ஆத்மாவை என் ஆத்மாவை ஒதுங்கி நிற்க சொல்கிறாயா, விடை பகர்வாயாக சிவபெருமான் கேட்ட ஒரு கேள்வியாக. ஆக வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன் நோகரிக்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் அம்மா இந்த தீபாவளிக்கு அந்த வேலைக்காரம்மா புடவை எடுத்து கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை. இந்த அம்மா நமக்கு தீபாவளிக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. இருக்கிறது இல்லையா பழைய புடவையா ஒண்ணு எடுத்து மடிச்சு ஒரு பெரிய பையில மஞ்சா பையில போட்டு கொடுக்கும். அது ஆசையா திறந்த பார்க்கும். பார்த்தா இந்த அம்மா எத்தனையோ முறை கட்டி கொடுத்த புடவை. அம்மா வச்சுக்கோ, தீபாவளிக்கு இதுதான் உனக்காக ஸ்பெஷலா எடுத்து வச்சேன், மற்றவாளுக்கு கொடுத்தேன், இது பாரு அப்படியே பட்டு இன்னைக்கு வாங்கின மாதிரி இருக்கு பத்தியோ, ஒரு கட்டிக்கோ அப்படின்னு. இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்துருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், அனந்த சகனம், நம்ம ஸ்டேட் பேங்க் 1000 பிரான்ச்ல மேனேஜரா. அவர் ரொம்ப நல்ல பையன். என்னை கூப்பிட்டு போ, அப்பா ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க சார், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. சரி, ஒரே ஒரு முறை போயிருந்தோம். தேர் பிராமின்ஸ். அப்போ அந்த பாட்டி அந்த ஆளை முன்னாடி உட்கார சொல்லு, வீட்டுக்குள்ள விடாத, ஊஞ்சல்ல உட்கார வைக்காத, அந்த பெஞ்சில் உட்காரவை, அந்த சேர்ல உட்காரவை. இந்த காதுல கேட்டவன், அனந்த் இதுக்காட்டா என்ன வர சொன்ன வீட்டுக்கு? ஐ எம் அ டிஃபரண்ட் ஃபெலோ. இந்த தனராஜ் வித்தியாசமான. ஆனா சார் எங்க பாட்டி அந்த காலத்து பாட்டி சார், அப்பா நினைச்சுக்காதீங்க சார், எங்க அப்பா அம்மாவை கூட்டினு வர சார். அப்போ பார்த்து கேஸ் சிலிண்டருக்காரன் வந்தான். கேஸ் சிலிண்டர் வந்துட்டு கேஸ் சிலிண்டர் அந்த உள்ள வச்சான். அந்த பாட்டி எங்கே வை, அம்மா எவ்வளவு தேடி மாட்டு போடணும், அவனுக்கு காசு கொடு. இந்த மாட்டு போட என்ன பண்றது, ஒரு விசிறி இருக்கு இல்லையா, பனை விசிறி, அதுல காசு வச்சு அவகிட்ட நீட்டு, அந்த ஆள்கிட்ட நீட்டுது. அவன் பவ்யமா எடுத்துக்கிட்டு மிச்சம் காசு அந்த விசிறிட்டே வச்சா. அதுக்குள்ள இந்த விசிறிலேயே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, கையில வாங்க, அது அங்கேயே வச்சுடும், தனியா விசிறிட்ட வை, நான் எடுத்துக்கிறேன். யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது. அப்புறம் அந்த காசு கொடுக்குற விசிறி மட்டும் இருக்காம அவனுக்கு அம்மா அப்படிங்கிறான். அவனுக்கு எதிர்பார்ப்பு, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தானே, நம்மளால இந்த சிலிண்டர்ல தூக்கிட்டு நடக்க முடியாது, வேர்க்க விறுவேர்க்க வர்றாங்க ஜனங்க. அவனு 10 ரூபாய் எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்றது 1982 1981. இந்த அம்மா தூக்கி போடுறாங்க, அவன் வந்து கை எப்படி பிடிச்சிக்கிறான். அப்புறம் அவன் பாக்கி கொடுக்கறச்ச நான் 10 ரூபாயா இந்த அம்மா கொடுத்தாங்க இல்லையா, இந்த 10 ரூபாய் கொடுத்த பிறகு 10 ரூபாய் எடுத்து இந்த 50 ரூபாய் எடுத்துட்டு 10 ரூபாய் எடுத்து மிச்சத்தை கொடு அந்த அம்மா கேட்கறாங்க. அவன் ஜோபில இருந்து எடுத்து 4 10 ரூபாய் நோட்டை கொண்டாந்து அங்கே வை. எனக்கு வந்து ஒரு லெவல் மேல நான் தாங்க முடியாது, அருண் தெரியும், கிழிச்சிடுவேன். நான் என்ன பண்ணேன், நேரா போயிட்டு அந்த 10 ரூபாய் 4 10 ரூபாய் நோட்டு மேல தண்ணி தெளிச்சேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ள போன உடனே எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தேன். சார் என்ன பண்றீங்க, என்ன நோட்டு மேல தண்ணி தெளிக்கிறீங்க? ஆமா, அது தீண்டப்படாத நோட்டு, அதை வந்து சரி பண்ணணுமோ இல்லையோ, அது தீட்டு போறத தண்ணி தெளிச்சேன் அப்படி. என்ன சார் என்னன்னு, பின்ன என்னையா
ஒரு மனுஷனுக்கு மனுஷன். இப்ப அந்த 10 ரூபாய் நோட்டு அவன் கையில ஜோபியில இருந்தானே வந்தது. அது மட்டும் தீண்டலாமா? நீ கொடுக்கறச்ச கையில வச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு அந்த வீட்டுக்காரி அவங்க அனந்தோடைய அப்பாவை அவங்க அப்பா உள்ள போய் சொல்றாரு, இந்த மனுஷன் அடுத்த முறை கூட்டுண்டு வர இந்த ஆத்துக்கு வரப்படாது. நான் சொன்ன அனந்திட்டப்பா, ஓ அன்புக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்க நான் வந்திருக்க மாட்டேன். உங்க அப்பா சொல்ல வேண்டாம், நானே வர மாட்டேன். மரியாதை தலைவாசல். இது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம். வாழ்க்கை இது போல பல அனுபவங்கள். நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்தது. வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கையை ஒழிந்திலர். காலையில மொட்டை மாடியில குத்த வச்சு உட்கார்ந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, மந்திரங்கள் சொல்லுவாங்க, ஜபங்கள் சொல்லுவாங்க. காக்கா அந்த டம்ளர் மேலேயே உட்காரும். காக்கா அதை அவன் தொட்டுட்டே போகும். அந்த காக்காவை என்ன பண்ண போற நீ? யோசிச்சு பாருங்க. வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். வேட்கை ஆசை எப்ப இருக்காது? இறைவா எனக்கு அளவுக்கு மேலேயே கொடுத்துருக்கு. இந்த தேவைகள் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடலை பாதுகாக்க ஒரு உடை, தலை வச்சு படுக்க ஒரு இடம், உண்ண ஒரு உணவு, இது கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஐயோ கடவுளே, ரொம்ப 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 சந்தோஷம். இதுக்கே நான் எத்தனை கோடி நமஸ்காரம் உனக்கு சொல்லணுமோ தெரியும். அப்படி இருக்கச்ச எல்லாம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு வச்சுட்டு என்னத்த பண்ண போகுது? வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். ஆசைகள் தேவை. அந்த ஆசைகளுக்கு ஒரு அளவு இருக்கணும், லிமிட் இருக்கு. அது மீறி போச்சுன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சுமை ஆயிடும். இப்ப பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் நடிக்கிட்டு இருக்காங்க. என்ன வருமோ, எப்போ இடி வருமோ, எப்போ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமோ, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு 1008 பேர் தலைவர் உடனடி அவன் நிம்மதியா சாப்பிட முடியும். ஒரு இட்லியை ஒரு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட முடியும். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரிது. நீ இட்லி தான் சாப்பிட முடியும், தோசை தான் சாப்பிட முடியும், 500 ரூபாய் நோட்டை சாப்பிட முடியும். ஆக ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சிருக்கான்ற மாதிரி இறைவன் ஒரு ஆப்படிச்சு வச்சிருக்கான். பசுமாட்டுக்கு ஆப்படிச்சு ஒரு கழுத்துக்கு கயிறை கட்டி வச்சிருக்கு. அந்த பசுமாடு ஒரு லெவலுக்கு மேல போக முடியும். அதுபோல் நம் வாழ்க்கை என்பது நமக்குள் இருக்கக்கூடிய இறைமையை உணர்வதற்காக மட்டும் தான் இந்த மனித பிறவி. அது என்னைக்கும் மறக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கண்ணு, காது, மூக்கு எல்லா அவயவங்களும் இருக்கிறது. நமக்குள் ஒளிரக்கூடிய அந்த ஜோதி, எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு தான் நிஷாந்திக்குள் இருக்கு. எனக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் அருணுக்குள் இருக்கு. எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு தான் பிரீத்தம்குள்ள இருக்கு. அது ஒவ்வொரு விஷயமும் நினைச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆசை இருக்காது. அன்பு தானாகும். ஆசை ஒழிந்த இடமாம். அதுக்கு ஆப்போசிட்டா டெவலப் பண்ணுங்க. நான் இதான் சொல்லுவேன் எப்பவுமே. ஒரு சின்ன ஒரு கோட்டை சின்னது பண்ணணும்னு அந்த கோட்டை அழிக்க வேண்டாம். அது பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுடுச்சு. அப்ப இந்த கோடு தானே சின்னது. எப்பவுமே உங்கள் ஆசைகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் எதையுமே கட்டுப்படுத்தாது. அதை விட மாற்று என்னன்னு பாருங்க. அதை டெவலப் பண்ணுங்க. இது காணாம நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்க நிழலை நீங்க அழிக்க முடியாது. அது திரும்பி விளக்க பார்த்து நின்னுக்குவாங்க. அங்க நிழலே இருக்காது, ஜோதி மட்டும்தான். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய நாம எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை என்ன திராணி பண்ணாலும் முடியாது. மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம், இந்த 3 மலங்கள் நம்ம சுத்தி இருக்கு. அது என்ன தகுடுத்த தலைகீழ சிரசாசனம் பண்ணணும் போக. ஆனால் அதை விட டெவலப் அன்கண்டிஷனல் அண்ட் நெவர் பி ஜட்ஜ்மெண்ட் பண்ண இது தானா கழிந்து விடும். புரியுதுங்களா? ஒரு சேட்டலைட் நீங்க அனுப்பணும்னு ராக்கெட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ராக்கெட்ஸ் ஆர் த ஒன் விச் புஷஸ் த சேட்டலைட் டு த ட்ரஜெக்டரி. வெரி இம்பார்ட்டன்ட். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் when you are able to control the satellite, இந்த ராக்கெட் எல்லாம் எரிய முடியும், தானா கழிந்து விழுந்துடும். அது போல நீங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு வளர்க்க 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 எதையுமே கண்ட்ரோல் பண்ணணும். உங்களை விட்டு தானா போய் இட் இஸ் அனுபவத்தோட பேசிட்டு விளையாட்டு கிடையாது. எதோடையும் போராட வேண்டாம். அதுக்கு மாற்று என்னன்னு பாருங்க. அதை வளர்த்துக்கோ. வளர்க்க வளர்க்க இது தானா போயிடும், காணாம போயிடும். ஒரு தன் எப்படி நம்ம இருந்தேன் மாறிட்டம் ஆயிடான்னு தோணும். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஆப்போசிட்டா யூ வில் பிகம் தட். அதுதான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவில். அன்பே சிவமாவது ஆறும் அறிவினார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவன்
அன்பே சிவமாய் அமர்ந்தது. அந்த அன்புல மூழ்கி பாருங்க சார். இயற்கை உங்களிடம் பேசும் சார். அந்த ஒரு மரத்துக்கு நேரத்துல உட்கார்ந்து அப்பா எப்படா எவ்வளவு வெயில் அடிக்கிறது அந்த கடவுளை அந்த நினைத்த மாத்திரத்தில் தாயினும் சால பறிந்து. சத்தியங்க, விளையாட்ட கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் வரும் வாழ்க்கை. ஏன்னா இப்ப நீங்கெல்லாம் பிஸி லைன் இருக்கிறச்ச யூ ஹேவ் டு ரன். எல்லா பொறுப்புகளும் முடிஞ்ச என்ன மாதிரி ஒரு நிலையில் இருந்துச்சு. அந்த இயற்கையோட பேசு. இயற்கை என்னை உங்களோட மடியில வச்சுட்டு கொஞ்சம் இருக்காரு. சிறு சிறு சிறுன்னு காத்து சார். சிறு சிறு காத்து. அம்மா இது எப்படிம்மா இது கண்டுட்டு கண்ணு விட்டுட்டு வந்தேன் வீட்டுக்கு. சார் கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போதும், எவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே. சரி எனக்கு கொஞ்சம் தாங்க வேணும், சின்ன டப்பா வச்சிருந்தேன் அதில் கொடுங்க. இல்லை சார் இலையில போட்டோம் சாப்பிட்டு போங்க, வேண்டாங்க கொஞ்சம் போறேன் எனக்கு. அப்படி சார் 1க்கு 10 மடங்கு ஏற்கனவே கொடுங்க. நீங்க கொடுங்க, கொடுத்து பாருங்க. கொடுக்கும் கைகள் என்றும் தாழ்ந்தது. கொடுத்து பாருங்க, 10 மடங்கு வரும். உங்களுக்குள் ஆனந்தமும் சேர்ந்து வரும். அதுதான் அட்வான்டேஜ். இப்போ பார்க்கலாம். வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கையை ஒழிந்தினர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். ஒழிக்கும் இடம் சொல்ல தமிழ் ரொம்ப முக்கியமானது, மிக நுட்பமானது. அதுவும் திருமூலர் சொன்னது. வேட்கை ஒழிந்த இடம். வேட்கை காணாம போயிடும். எப்ப ஆசை காணாம போயிடும்? ஐயோ எனக்கு பசிக்கிற மாதிரி தானே பிரீத்தமுக்கு பசிக்கும். ஐயோ எனக்கு பசிக்கிற மாதிரி தானே உமாபதிக்கு பசிக்கும். கண்ணு வா உட்காந்துக்கும். இல்ல சார் நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல வந்துட்டேன். பரவாயில்லையோ என்ன, ஒரு 2-3 இட்லி சாப்பிடுறது 2 இட்லி சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவேன். சேத்தனை முக்கார் சார். 10 மடங்கு சக்தி தானா வர சார். அந்த பிராண சக்தி நமக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதுவும் நீங்க சுதர்ஷன கிரியை பண்றோம். பிராணசக்தி எப்படி இருக்கு அப்படி எழுப்பிடு. இந்த பிராண சக்தியை தக்க வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு அன்புதான் முக்கியம். அது ட்ரை பண்ணி பாருங்க. ஆக அப்போ ஆசை எங்க ஒழிந்துடும், நீங்க ஒழிக்கல. புரியுதா? தானா காணாம போயிடும். அப்ப அன்பு என்பது நிறைந்து ததும்பும். நிறைந்து ததும்பும். உனக்குள்ளேயும் ததும்பும், உமாபதிக்குள்ளேயும் ததும்பும். எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றாங்க. நானா குழந்தை வந்திருக்காங்க, சந்தோஷமா போகும். அதுதான் சார் வாழ்க்கை. அதுதான் இறைமை. நமக்குள் இருக்கும் இறைமை உணர்வின் பார்ப்பட்டது. உணர்வு உடலின் பார்ப்பட்டது கிடையாது, உணர்வின் பார்ப்பட்டது. ஆக வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த இடம். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. உண்மையாகவே உபனிஷத் நீ உணர்ந்து படித்து இருந்தால் வேட்கை விட்டாரே. உனக்கும் தெரியாம அந்த வேட்கை உன்னை விட்டு போயிடும். நிம்மதியாயிடும். நிம்மதியா. கேனோ உபனிஷத் ரொம்ப ரொம்ப முக்கியமான உபனிஷத். அத தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் மனைவிக்கு குருஜி தான். அதுல ஏறக்குரிய 73 சூத்திரங்கள் சொல்லிட்டு வருவார். அதுதான் சகனா பவது. அதில் தான் இருக்கும் சாந்தி மந்திரம். ஈசாவாசி உபனிஷத்துல, கேனோ உபனிஷத்துல சாந்தி மந்திரம் இருக்கும். கடைசியில சிஷ்யன் பார்த்துட்டே இருப்பான். தத்வனம் நம அப்படிம்பார். சிஷ்யம் பார்ப்பான், குருவே என்னது? தத்வனம் நம. அப்ப இத்தனை சாந்தி மந்திரங்கள் சூத்திரங்கள்லாம் சொல்லிட்டு வந்தீங்களே, எப்ப நீங்க கேனோபனிஷத்தை ஆரம்பிப்பீங்க? ஆரம்பிக்கிறதா? முடிச்சுட்டனே. என்னது முடிச்சிட்டீங்களா? ஆமாம், ஒரே சூத்திரம் தான். என்ன சூத்திரம்? தத்வனம் நாம. அவ்வளவுதானா? இவ்வளவு பெரிய கேனோபனிஷத் ஈசாவாசியத்தினுடைய உபனிஷத்தினுடைய ஈசாவாசிய உபனிஷத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் கேனோபனிஷத்துல ஒரே ஒரு சூத்திரத்துல முடிப்பார். தத்வனம் நம. இது ஒண்ணுதாண்டா போடான்பார் குருஜி. அவனு ஒண்ணும் புரியல. தத்வனம் நம என்ன? இந்த பிரபஞ்சம் ஒரு காடு. இதுதாங்க சூத்திரம். அத மொழிபெயர்த்தப்ப என் கண்ணுல நீர் வழிந்தது, கண்ணீர் வந்தது. இந்த உலகத்துல ஒரு காட்டுல எல்லா விரலத்துக்கும் இடம் இருக்கு. ஒரு செரும்புக்கு இடம் இருக்கு, நரிக்கு இடம் இருக்கு, புலிக்கு இடம் இருக்கு, சிங்கத்துக்கு இடம் இருக்கு, துறவிகளுக்கு இடம் இருக்கு. எப்படியோ அந்த வாழ்க்கை போறதா இல்லையா? அதற்கான உணவை இறைவன் படைக்கிறாரா இல்லையா? அதற்கான உணர்வுகளை படைக்கிறாரா இல்லையா? அது போல இந்த பிரபஞ்சத்தில் நீ வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு காட்டில் இருப்பதை போல. வந்ததை ஏற்றுக்கொள், தடுக்காது. வருவதை இறைவனுடைய சக்தி நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையுடன் இரு. வாழ்க்கையை ஒரு வேடிக்கை விளையாட்டாக பார்க்க சென்று கொண்டே தத்வனம் நம்ம. அது போல வாழ்க்கையில வேட்கை விட்டு தானா போயிடும். எப்போ
develop always unconditional love and never be judgmental about anything. சார் வாழ்க்கையில மிகப்பெரிய அடி சார் எனக்கு. நானும் யோகா டீச்சர், இப்போ ஆர்ட் ஆஃப் டீச்சரா இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து பகவத்கீதையை கரைச்சு குடிச்சிடும். நிறைய கொடுத்துருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. She has talked about Bhikshu Gita, Bhagavad Gita, Ashtavakra Gita, Keno Upanishad. இதெல்லாம் வந்து அருண் தான் அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ண கொடுத்துருக்கா. செப்டம்பர் 28 2025 கிரியாவுக்கு போயிட்டு வந்தோம். 10:30 மணி ஆச்சு. 10:30 மணிக்கு ஷீஸ் நோ மோர் சார். 10:30 மணிக்கு வைஃப் இல்லை. அது வரைக்கும் யோகா பண்ணி, தலையோகா பண்ணி, பிராணாயாமம் பண்ணி எல்லாம் பண்ணோம். சுதர்சன கிரியா பண்ணோம். அப்ப எங்க போச்சு அந்த எனர்ஜி? என் மனைவி சொல்லி சொல்லி உறவு என்ன ஆச்சு? தத்வனம் நாம. அப்ப கரெக்டா என் கண்ணில் படுது. கடந்து செல்வாய். நமக்கு வேண்டிய வாசகங்கள் எங்கேயோ கடந்து செல்வாய். அப்பதான் எனக்குள்ள எட்கர் கைசேன்னு இருக்கு. முடிஞ்ச நீங்க படிங்க. எட்கர் கைசே, EDGAR KAYCE. He's a great master. He has collected thousands of records by going to the subconscious mind and hypnosis. He gives very clearly those who have got to go near and merge with the prapancham, the energy, the great creative energy, it becomes a magnet and it just receives you. You don't know when. You reach the ultimate. அப்பதான் எனக்கு மனைவி துக்கமே போச்சு. அவரோட பரவாயில்ல, குருஜி பார்த்துக்கிட்டு. அதான் குருஜி சொல்வார். சசிகுமார் எங்க பேட்ச் 2006 டீச்சர் வந்தேன். அவங்க அப்பதான் கல்யாணம் ஆகி மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்கா. இதெல்லாம் நடந்தது 2011. நான் எங்கேயோ கோர்ஸ் எடுத்துட்டு வர்றேன். சார் நம்ம சசிகுமார் போயிட்டார் சார். எங்கேயா போயிட்டாரு சார்? செத்து போயிட்டாரு சார். மனைவி கர்ப்பமா இருக்கா. அவன் டீச்சர் ஆகி அப்போதான் ஒரு 2-3 வருஷம் ஆகுது. நாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி பேசுவோம். இத்தனை குருஜி ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு மேனுவல் கொடுத்துருக்கிறார், சுதர்சன கிரியா கேசட் கொடுத்துருக்கிறார். அப்போ குருஜி என்ற சீனியர் டீச்சர் அவன் வந்துட்டானே அப்படின்னு. எப்ப வந்தான், ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் தெரியாது. சோ அதனால் ஏன் என்ற கேள்விக்கு நிறைய இடம் கிடையாது. அதுதான் தத்வனம். நாம கீப் மூவிங், கடந்து செல். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வை. அதுல நீ கடவுள் ஆறத்துக்கு 2 குணம். அன்கண்டிஷனல் லவ் and never be judgmental about anything. Keep moving. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரண காரியம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நடப்பதில்லை. ஏன்? உன்னுடைய முன்னேற்றத்திற்காக. நீ படைப்பாளி, நீ கடவுள், நீ வேறு நான் வேறு அல்ல என்பதை உணர்த்துவதற்கு கடவுள் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம் தான் மனித வாழ்க்கை. இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை சார். எதுவுமே இம்பார்ட்டன்ட். அன்பு அன்பு அன்புன்னு குத்திக்கிட்டே போங்க. நீங்க கடவுளுங்கிறது நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க அதுவா ஆயிடுவீங்க. ஒரு அகல் விளக்கை நீங்கள் இன்னொரு அகல் விளக்குடன் நின்று அந்த அகல் விளக்கை எனக்கு ஜோதியை கொடுன்னு கேட்கறது இல்லை. எந்த பாயிண்ட்? ஒரு அகல் விளக்கில் இருந்த 1 லட்சம் அகல் விளக்கை ஏற்றினாலும் முதலில் இருக்கக்கூடிய அகல் விளக்கின் ஜோதி என்றும் குறையாது. அது போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதியானது போக போக உங்களுடைய ஜோதி தானாக மற்றவர்களுக்கு பற்றி கொள்ளும். அதுதான் வாழ்க்கை. அப்போ உங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு வரும். அந்த சுதந்திர உணர்வு தான் இறைவன் உபாதி தனை விட்டு ஓர்தலை ஈசன் தனை உணர்தல் உந்தி பெற சுயமாய் ஒளிர்வதால் உந்தி பெற. நான் சொல்லல, ரமண பகவான். அந்த சுயமாய் ஒளிரும் உணர்வு நமக்குள்ள இருக்கு. அதை நோக்கி செல்வது தான் மனித பிறவியை பயன். சரியா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஆனா அந்த இறைவனை உணருங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. வாரி வழங்குங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் தானா பொங்க. அவ்வளவு சக்தி வரும். சந்தோஷமா இருக்கு. Life is love, life is joy, life is enthusiasm. சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, ஆனந்தமா இருங்க. வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துப்பாங்க. ரயில் பயணங்களில் தான் வாழ்க்கை. இங்க ஸ்டேஷன் வந்தா இவ்வளவு நேரம் கூட வந்தா கொஞ்சம் நேரமா சொல்ல முடியாது. நீங்க பத்திரமா போய் சேருங்க, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். அதுதான் வாழ்க்கை. ஜெய் குருதேவ்.
தேங்க்யூ அருண் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். ஜெய் குரு, ஜெய் குரு. தேங்க்யூ. பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம்.